தமிழம்மா நான் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? கர்த்தனை டூரும் மணற்கேணி மாண்டற்கு கர்த்தனை டூரும் அறிவு. நன்றி 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 தமிழம்மா. நன்றி. வேற யார் சொல்றீங்க? சரி, நாம இன்னைக்கு பாடத்துக்குள்ள போகலாம். அதற்கு முன்பதாக உங்களுக்கு சில விஷயங்கள் நான் பேசிடுறேன். உங்களுக்கு அடுத்த வாரம் இன்னைக்கு 22 தேர்வு, கரெக்டா? 22/12/2020 அன்று உங்களுக்கு தேர்வு, தமிழ் தேர்வு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஓகே. சரி, எல்லாரும் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க? எப்படி படிச்சிருக்கீங்க? நல்லா படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. சாட் பாக்ஸ் நல்லா படிச்சிருக்கோம் தமிழம்மா. குட், வெரி குட், பாராட்டுகள். ஓகே சரி அக்கா. ஓகே, மதிய வணக்கம் அனைவருக்கும். ஸோ நவ் எவ்ரி ஒன் மியூட் கண்ணா. நாம கடந்த 2-3 வகுப்புகளாகவே நிறைய திருப்புதல் பார்த்துட்டோம். பாடம் 3. வணக்கம் கண்ணா, ப்ளீஸ் மியூட் கண்ணா. ஸோ அந்த வகுப்புல நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய எல்லாமே பார்த்துட்டோம். என்ன செய்ய கல்யாணம் பாடத்துல இருந்தோம், தனித்திறமை பாடத்துல இருந்தோம், கேள்வி பதில்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? பயிற்சிகள் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அதன் பிறகு வேற என்ன இருந்தது, பொருள் கூறுக, அப்புறம் எதிர்ச்சொல், முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக, அப்புறம் என்னது காணாமம் காணவில்லையாம், இந்த மாதிரியான எல்லா பகுதிகளுமே நம்ம பார்த்துட்டோம். ஏதாவது பகுதிகள் விடுபட்டிருக்கா? எண்களை தவிர வேற ஏதாவது பகுதிகள் விடுபட்டிருக்கா? நம்ம வேற கண்ணா ப்ளீஸ், யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க, யார் பாருங்க. ஓகே சரி. ஸோ எல்லா பகுதிகளுமே நம்ம முடிச்சிட்டோம். யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, எல்லா பகுதிகளும் ரிவிஷன் பண்ணிட்டோமா? ஏதாவது விடுபட்டிருக்கா தேர்வுக்கு? இல்ல தமிழம்மா, எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு எண்கள் மட்டும் நாம பார்ப்போம், சரிங்களா? நான் ஒயிட் போர்டு எடுத்து எழுதுவேன். எழுதும் போது நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒவ்வொருத்தரா அந்த எண்கள் என்னன்னு சொல்லிட்டு, இப்ப 21ன்னு எழுதினீங்கன்னா அந்த எண் 21ன்னு சொல்லிட்டு எழுத்துக்கூட்டி எனக்கு சொல்லணும். இன்று அப்படின்னு எனக்கு படிச்சு காட்டணும், பிழை இல்லாம. சரிங்களா? டக்கு டக்குன்னு வரணும். வருவீங்களா? சொல்லலாமா? வகுப்புக்குள்ள போலாமா? ஓகே. சங்கீதமா? சரிம்மா. சங்கீதா மேம், சங்கீதா மேம். சரிக்கண்ணா, ஒரே நிமிஷம் நான் இருங்க, ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். ஓகே, கவனிங்க. சொல்லுங்க, இது என்ன எண்? ஒருத்தர் சொல்லும் போது மற்றவங்க மியூட்லயே இருக்கணும். நானும் போட்டி போட்டு உள்ள வரக்கூடாது. இது என்ன எண்? இது என்ன எண்? சொல்லுங்க, இது என்ன எண்டா கண்ணா? ஷமீல் வாங்க, ஷமீல் சொல்லுங்க, இது என்ன எண்? ஷமீல். எஸ் மேம். சொல்லுங்க, என்ன எண் இது? தெரியல மேம், ஸ்கிரீன் தெரியலையா கண்ணா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. என் ஒயிட் போர்டு ஸ்கிரீன் தெரியுது மேம். விசிபிளா இருக்கு மேம். ஓகே, ஸ்கிரீன் தெரியுது மேம். படிங்க படிங்க. இது என்ன? நான் 21. இப்ப எழுத்துக்கூட்டி சொல்லிட்டே வாங்க, நான் எழுதுறேன். ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க. ரு ம் பா ம் இட் ம் டி இத்து பட்டி டீ வருமா? இத்துக்கு அப்புறம் 21. இது கூட்டலோ தோ? தோ இன் ம் 22.
21. சரியா சொன்ன ஷமில், நன்றி, பாராட்டுகள். மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி கண்ணா. நெக்ஸ்ட் ஹர்ஷித் வாங்க. வணக்கம் தமிழம்மா. வணக்கம் கண்ணா. ஓகே, என்ன படிங்க, என்ன எண் எழுதியிருக்கேன்? 22. 22. வேகமா சொல்லக்கூடாது. சொல்லுங்க, ஒவ்வொரு என்ன சொல்லுங்க, எழுத்த கூட்டுங்க. பத் இத்துக்கு அப்புறம் என்ன வரணும்? டி வரணுமா, ஈ வரணுமா? சொல்லுங்க. இல்லடா கண்ணா, டி வரணுமா, ஈ வரணுமா? இரண்டுன்னு எழுதும் போது டீ போட்டதுக்கு அப்புறம் போடணும். டீ. ஓகே, டீ. அப்புறம் 22. சரியான பதில். நன்றி கண்ணா, மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி தமிழம்மா. அடுத்தது மித்ரா மேம். மித்ரா படிங்க. 23. சொல்லுங்க ஒரு இதா. இ ரு ம் ப ம் இத் ம் து ம் மு ம் இன் ம் ட்ரு. 23. நன்றி கண்ணா, வீட்டுல கூப்பிட்டுக்கோங்க. அடுத்த மாணவர் சன்மிதா. தமிழம்மா. வணக்கம் சன்மிதா. வணக்கம் தமிழம்மா. இது என்ன எண் தெரியுதா? படிங்க. இ ரு ப இத். சரி, என்ன இது? சன்மிதா, ஒரு நிமிஷம். சன்மிதா, என்ன எண் சொல்லுங்க. 24. 24. சரி, இப்ப படிங்க. இப்ப சொல்லுங்க. இ ரு ப ம் ம் து து ம் நா இன்கு. 24. வெரி குட் சன்மிதா, பாராட்டுக்கள். நன்றி, மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி தமிழம்மா. நன்றி. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? அடுத்தது சுதர்ஷினி ஸ்ரீ. சுதர்ஷினி ஸ்ரீ அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுதர்ஷினி ஸ்ரீ சொல்லுங்க. 25. 25. நல்லா சொல்லுங்க. 25. ஏன்னா நம்ம உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கிறோமோ அதே தான் என்ன செய்வோம், எழுதுவோம். இப்ப நீங்க தவறுதலா உச்சரிச்சீங்கன்னா அது மாதிரிதான் எழுதுவீங்க. அதனால நீங்க கவனமா உச்சரிக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? எழுதலாமா? இ ரு ப இத் சை இன் து. 25. நன்றி கண்ணா, பாராட்டுக்கள். கரெக்டா சொன்னீங்க. ஒரு நிமிஷம், யாரையும் கூப்பிட வேண்டாம். ஒரே நிமிஷம் மேம். ஒரே நிமிஷம், யாருன்னு பாக்குறேன். ஒரே நிமிஷம். ஸ்ரீஹர்ஷினி, ஸ்ரீஹாசினி 3D, உங்க வீடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீஹாசினி, தேங்க்யூ ஸ்ரீஹாசினி. ஒரு நிமிஷம் காயத்ரி மேம். அடுத்தது வந்து ஒரு நிமிஷமா கண்ணா, நீங்க உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்ல இப்ப எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சொல் எழுதுறீங்க. இப்ப பாருங்க, நான் ஒன்னு எழுதி காட்டுறேன். நான் இப்ப எழுதுறேன் 26ன்னு எழுதுறேன். எனக்கு இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டா என்ன செய்யறேன், எழுதிக்கிட்டே வரேன். எனக்கு இங்க ரூ போட எனக்கு இங்க இடம் இல்லை. அப்ப நான் எப்படி எழுதுவேன்? இங்கேதான் எழுதணும். நீங்க என்ன செய்ய கூடாதுன்னா, எந்த காரணத்தை முன்னிட்டு இங்க ஹைஃபன் போட்டுட்டு இங்க இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு எழுத்துக்காக நம்ம இப்படி வரவே கூடவே கூடாது. இடம் இருக்கு, இது இல்லைன்னா இங்கேயே கீழே என்ன செய்யுங்க, இப்படி போட்டு இப்படி எழுதிடுங்க.
சரிங்களா? இப்படி எழுதினா போதுமானது. அந்த எழுத்த ஒரு எழுத்தாக இப்படி அடுத்த லைன்ல நீங்க கொண்டு வரக்கூடாது. இது உங்க கிளாஸ் ஒர்க் நோட்டா இருக்கட்டும், இல்ல எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல எந்த வகுப்புக்கு எப்படி எழுதுறதா இருந்தாலும் நீங்க தமிழ்ல மட்டும் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அந்த ஒரு எழுத்தோ இல்ல 2 எழுத்தோ எத்தனை எழுத்துக்களாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் நீங்க என்ன செய்யணும்? இப்படி கோடு போட்டு இந்த இடத்துல தான் எழுதணும். எந்த காந்தம் எழுத்தும் இங்க வந்து எழுதக்கூடாது. அப்படி இல்லையா மொத்தத்தையும் அழிச்சிட்டு அடுத்த லைன்ல கொண்டு வாங்க. சரிங்களா? அங்க இப்படி ஆகுதா? நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொண்டு வர முடியலையா? ஸோ அடுத்த லைன்ல கொண்டு வாங்க. அது பெஸ்ட். சரிங்களா? ஸோ இப்படி ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த மாணவன் யார் என்று பார்க்கலாம். அடுத்தது வி ஸ்ரீ 3C. ஸ்ரீ வி ஸ்ரீ அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரிம்மா, அடுத்த மாணவர் பார்க்கலாம். அடுத்தது சொல்றேன். அடுத்தது மகிஷா. எஸ் மேம். மகிஷா வணக்கம் தமிழம்மா. வணக்கம் கண்ணா. படிங்க. என்ன எண் படிங்க? 26. 26. வெரி குட். எழுதலாமா? சொல்லுங்க பாப்போம். இ ரு ப இத் தா ரு 26. 26. இ ரு ப இத் தா ரு 26. நன்றி. நன்றி மகிஷா. நன்றி கண்ணா. நன்றி நன்றி. அடுத்த மாணவர். அடுத்தது விகே கைலாஷ். விகே கைலாஷ். எஸ் மேம். வணக்கம் கைலாஷ். கைலாஷ். எஸ் மேம். ஓகே, கவனிங்க. இது என்ன எண் சொல்லுங்க முதல்ல. 27. 27. எழுதலாமா? சொல்லுங்க. இ இ ரு ரு ப ப இத் இத் தே தே. ஒரு நிமிஷம் கண்ணா. இது கரெக்டா? இல்ல மேம். என்ன பண்ணணும்? தே தே வரணும். இத்து கூட்டல் ஏ வரணுமா? சரி, வரையிரு. இத்து கூட்டல் ஏ. தே. தே. ரு ரு ரு. நல்லா அழுத்தி சொல்லணும். அந்த லா கூட உச்சரிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே வந்து நல்லா கரெக்டா உச்சரிக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? அது கூட சில சமயம் நமக்கு பிழைகள் ஏற்படும். 27. நன்றி கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. இ ரு ப இத் தே ரு 27. அடுத்த மாணவன். அடுத்தது சர்வேஸ்வர் 3C. எஸ் மேம். ஓகே சர்வேஸ்வர், கவனிங்க. இது என்ன எண்? 28. 28. இன்னொரு சொல்லுங்க. 28 மேம். ஓகே, சொல்லுங்க. எழுதலாம். இ ஆ ரு ப இ ரு ப ம் து இத் தூ வருமான. யோசிச்சு சொல்லுங்க. பொறுமையா சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்கண்ணா. இ ரு ப. இதுவரையும் ரைட்டு. அதுக்கு அடுத்து இத்து. இத்து 20. பத்து. அப்புறம் தே. தே. ரைட்டா இது? தப்பு மேம். என்ன எழுதணும்? ஒற்றை கொம்பு போட்டு தா போடணும். ஓகே. அப்புறம் போட்டு தே போட்டு அதுக்கப்புறம் இட்டு மேம். உங்க வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு. அப்படியே கண்ணா. நான் அதை பாக்குறேன்டா கண்ணா.
காயத்ரி மேம் என் வாய்ஸ் கிளியர் இருக்கா? சங்கீதா மேம் கிளியரா இருக்கு மேம். இருக்கு மேம். ஓகே கிளியரா இருக்கு மேம். ஓகேம்மா ஓகே. இட்டு 2 போட்டுணும். 28. நன்றி கண்ணா, மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி 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 மேம். கண்ணா. ஒரு முறை படிக்கலாம். இ ரு ப இத் தே இட் டு 28. நன்றி. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? அடுத்தது அருள் சாய். அருள் சாய் பேசு. கைலாஷ், சர்வேஸ்வர், நீங்க உங்களது மேம் கேட்டுட்டாங்க தான்டா, உங்க கை ஆப்ஷன் எடுத்துருங்கடா. அருள் சாய் இப்ப நீங்க பேசுங்க. வணக்கம் தமிழம்மா. வணக்கம் கண்ணா. இது என்ன பாருங்க. 29. 29. சொல்லுங்க, எழுதுறேன் நானு. நிறுத்தி சொல்லுங்கடா. அப்புறம் இருடா கண்ணா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். 29. பிரதீக்ஷா, இருங்க பிரதீக்ஷா. தமிழ் அம்மா கண்டிப்பா கூப்பிடுவாங்க, சரியா? நன்றி கண்ணா. படிக்கலாம். இ ரு ப இத் தோ இன் பது 29. நன்றி. ஓகே, அடுத்த மாணவன் பிரதீக்ஷா. பிரதீக்ஷா, இருங்க பிரதீக்ஷா. காயத்ரி மேம். எல்லாரும் மியூட் பண்ணுங்க. தமிழ் அம்மாவே கூப்பிடுவேன். எல்லாரும் மியூட் பண்ணீங்கன்னா தான் தமிழ் அம்மா கூப்பிடுவேன், இல்லைன்னா கூப்பிட மாட்டேன். எல்லாரும் மியூட்ல போடுங்க. இப்ப கூப்பிடுங்கம்மா. எஸ் மேம். சுஹன், சுஹன் எஸ் 3C. எஸ் மேம், சொல்லுங்க மேம். படிங்க சுகன். இது என்ன ஏன்? இது என்ன ஏன் சொல்லுங்க. என்ன 30. சரி, எழுதலாமா? சொல்லுங்க. மு ப இப் இப் ப ப மு இப் ப து து மு இப் பது 30. மு இப் பது 30. சரியான விடை. நன்றி கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது சன்மிதா. சன்மிதா ஓகே மேம். பிரதீக்ஷாவை கூப்பிட்டுருங்க மேம். பிரதீக்ஷா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ரீய கூப்பிட்டுருங்கம்மா. சரிங்களா? ஓகே, பிரதீக்ஷா வாங்க. பிரதீக்ஷாக்கு அப்புறமா ஸ்ரீ. யார்? சுபஸ்ரீ, பிரதீக்ஷாவா? பிரதீக்ஷா மேம். ஓகே, பிரதீக்ஷா படிங்க. என்ன ஏன் படிங்க. 31. 30. நல்லா படிங்க. 1. நம்ம எப்படி எழுதுவோம்? 31 எழுதுவோமா? எப்படி எழுதுவோம்? நீங்க உச்சரிப்பது கரெக்டா? அத முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்கள் உச்சரிப்பது கரெக்டா? 31 சொல்லணுமா 31 சொல்லணுமா? 31. எப்படி சொல்லணும்? 31 சொல்லணும். சரி, ஓகே. இப்ப எழுதலாம் வாங்க. சொல்லுங்க. இப் சரி, நான் சொல்றேன், நீங்க என்னோட. ஓகே, கவனிங்க. தமிழ் அம்மா சொல்லும் போது கூட சேர்ந்து சொல்லுங்கடா. சொல்லுங்க பிரதீக்ஷா. மு இப் இப் ப ப ப ப இத் இத் தோ தோ இன்று ட்ரு
முப்பத்தொன்று. சரி, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. முயற்சி பண்ணினதுக்கு பாராட்டுகள் பிரதீஷா. நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்தது ஸ்ரீ வாங்க. ஸ்ரீ மேம். ஸ்ரீ கவுனிங்க, இது என்ன எண்? இது என்ன எண்? இது ஸ்ரீ கேக்குதா? படிங்க. என்ன எண் சொல்லுங்க. இது என்ன எண் மட்டும் சொல்லுங்க முதல்ல, அப்புறம் எழுத்த கூட்டி படிக்கலாம். 32. 32. சரியா சொன்னீங்க. இப்ப எழுதலாம் வாங்க. எனக்கு சொல்லுங்க நீங்க. மூ இப் பா இப் பா இப் இத் தி தி ரே ரா இன் இன் டு. 32. மூ இப் ப இத் தி ர இண்டு. 32. நன்றி ஸ்ரீ. மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்தது நன்றி. தீக்ஷிதா. மேம். தீக்ஷிதா, இது என்ன எண் பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஈரடகடா. இப்ப படிங்க பாருங்க. மேம் கிருத்திகா மேம், ஒரே நிமிஷம் கிருத்திகா மேம். சாட் பாக்ஸ்ல சும்மா லெட்டர்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்காதீங்கடா. மேம் சொல்லி கொடுக்கறது கவனிங்க. ஒரு தடவை உங்க பேர் போட்டாலே போதும், மேம் கண்டிப்பா கூப்பிடுவேன். நீங்க எங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் கவனிக்க மாட்டேங்கிறீங்கடா. யாருமே ஒரு தடவைக்கு மேல உங்க பேரை சாட் பாக்ஸ்ல போடாதீங்க. எஸ் மேம். ஓகேடா கண்ணா, சொல்லுங்க. இது என்ன எண் முதல்ல சொல்லுங்க. கண்ணா இருக்கீங்களா? காயத்ரி மேம் பாருங்க இருக்காங்களான்னு. 33. 20 இருக்காங்க மேம். சொல்லுங்க. ஓகேம்மா, ஓகே. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? 33ன்னா சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? எப்படி உச்சரிக்கணும்? 33ன்னு சொல்லணுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சொல்லுடா கண்ணா, எப்படி சொல்லணும்? 33ன்னு சொல்லணுமா இல்ல 33ன்னு சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? 33. 30 தீ வராதுரா கண்ணா, தூதா வரணும். 33. சரிங்களா? ஓகே, இப்ப எழுத்து கூட்டி சொல்லுங்க. இத் இப் இ மூ இப்ப து சரி, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. மூ து சரி, தூ. ஓகே, அப்புறம் என்ன எழுதணும்? இன் 3. மூ இன் 3. 33. ஒரு நிமிஷம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. மூ மு இப் ப இத் சரிடா கண்ணா, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இப் ப து தூ து 30. 30. 3. மூ மு இன் இன் 3. 33. சரிங்களா? முதல்ல யாரா இருந்தாலும் இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, மூ இப்ப மூ இப்ப இத்து 33. மூ இன்று 3. அப்புறம் தான் சேர்த்து படிக்கணும். சரிங்களா? முதல்ல எப்படி 30 முதல்ல எழுத்துக்கூட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது 3 சொல்லிட்டு சேர்த்து படிக்கணும். சரிங்களா? இதுதான் இப்படி வரும்போது இப்படிதான் படிக்கணும். சரியா? நன்றி கண்ணா, முயற்சி பண்ணதுக்கு பாராட்டுகள். நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவர் காயத்ரி மேம், உங்க வாய்ஸ் கேட்கல. காயத்ரி மேம் இருக்கீங்களா? எஸ் மேம். உங்க வாய்ஸ் இப்பதான் கேக்குது.
ஆ தேஜஸ்வினி இருக்கீங்களா? எஸ் மேம். தேஜஸ்வினி இது என்ன எண் சொல்லுங்க. 34. வெரி குட். 34. சொல்லுங்க. மு மு இப் ப ப ஆ இத் து இத் து நா இன் நா ஆ கு. கு. வெரி குட். சூப்பர். பாராட்டுகள். நோட்ல போட்டுக்கோங்க. நன்றி அம்மா. மு நன்றி கண்ணா. மு இப் ப இத்து 34. நா இன்கு 4 34. நன்றி கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? எஸ் மேம். அடுத்தது சுபஸ்ரீ. காயத்ரி மேம். சுபஸ்ரீ சுபஸ்ரீ இருக்கீங்களா? காயத்ரி மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. இப்ப கேக்குதா மேம்? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சுபஸ்ரீ இருக்கீங்களா? சரி. யஷ்வந்த். எஸ் யஷ்வந்த். யஷ்வந்த் யஷ்வந்த் இருக்கீங்களா? யஷ்வந்த் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி ஓகே. அடுத்த மாணவன் பார்க்கலாம். எஸ் மேம். அடுத்தது வந்து ஒரே நிமிஷமா. பிரகதி. பிரகதி. வணக்கம் தமிழம்மா. வணக்கம் கண்ணா. பிரகதி படிங்க. இது என்ன எண்? தமிழம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியரா கேட்கல. நான் பேசுறது கேட்கலையா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. இது என்ன எண் சொல்லுங்க. 35. வெரி குட். 35. எழுத்து கூட்டி சொல்லுங்க. ஒரு என்ன சொல்லுங்க. மு மு இப் இப் பை ப ப இத் தை ஐ இன் து 35. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. மு இப் இப் ப ப இத் தை இன் து 35. ஓகே. நன்றி. பாராட்டுகள். மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி கண்ணா. நன்றி. அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? ஆலன். ஆலன் மெர்சின் வாங்க. ஆலன் கவனிங்க. இது என்ன எண் கண்டுபிடிங்க முதல்ல. இது என்ன எண்? 36. 36. சரி சொல்லுங்க. எழுதலாம். மு இப் ப அதுக்கப்புறம் இத் தா தா ரு 36. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மு இப் ப இத் தா ரு 36. நன்றி கண்ணா. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்தது சுபஸ்ரீ. சுபஸ்ரீ இருக்கீங்களா? சுபஸ்ரீ. ஓகேமா. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் போயிடலாம். எஸ் மேம். மேம் சுபஸ்ரீ இருக்காங்க மேம். இருக்காங்க. சுபஸ்ரீ இது என்ன எண் சொல்லுங்கம்மா கண்ணா. சுபஸ்ரீ அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுபஸ்ரீ சொல்லுங்க. இது என்ன எண்? 37 சொல்லு. 37. 37. டி வராது.
சரிங்களா? 37. ஓகே, இப்ப சொல்லுங்க, ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க, எழுதலாம். மூ இப் ம். அ இப் அ, இத், து தூ வருமா? ஏ யு யு தூ வருமா? இது வரையும் கரெக்ட் சுபஸ்ரீ. இதுக்கப்புறம் தூ வருமா, தேய் வருமா? 37 தூ வருமா? தேதான் மேம் வரும். தே, இட்டு கூட்டலையே தே, தே வரணும். தே ரு 37. ஒரு முறை சொல்லலாமா சுபஸ்ரீ? சொல்லுங்க. மூ மூ இப் ப அப்ப இத் இத்து தே தே ரு ரு 37. 37 நன்றி சுபஸ்ரீ. முயற்சி பண்ணினதுக்கு பாராட்டுகள். நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்கடா கண்ணா. அடுத்தது மீனஜா. மீனஜா, எம்பி மீனஜா. வணக்கம் தமிழ் அம்மா. வணக்கம் கண்ணா. ஒரு நிமிஷம். இது என்ன எண் சொல்லுங்க மீனஜா. 28 நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. 38 சரி, இப்ப சொல்லுங்க எழுத்துக்குட்டி. மூ ம். இப் ஆ ப ஆ இட் இத் தே தே இட் இட் டு டூ 38. நன்றி மீனஜா. மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றி தமிழ் அம்மா. நன்றி கண்ணா. மூ இப் அடுத்தது ப இத் தே இட்டு 38. நான் சொல்லட்டுமா? குரு பிரசாத். யாருமா உங்க பேர் சொல்லுங்க. குரு பிரசாத். இருமா இருமா பிரசாத், ஒரு நிமிஷம் இருங்க. மேம் நான் வரட்டுமா? வைஷாலி, ஒரு நிமிஷம் நீங்க மியூட் பண்ணிக்கோங்கடா. குரு பிரசாத்துக்கு அப்புறம் நீங்க பேசலாம், சரியா? வைஷாலி மியூட் பண்ணிக்கோங்க. மோ Thank you, வைஷாலி. மோ பிரசாத், இப்ப நீங்க பேசுங்க. என்ன எண்? மோ 39 இப்ப படிங்க. மோ ம். 30 இப் ஆ ப ம் இட் ஆ ட ஆ இன் ஆ ப ஆ டு து 39. 39 மூ இப் ப இத் ஓ 39. நன்றி குரு பிரசாத். வீட்ல போட்டுக்கோங்க. மேம் நான் சொல்றேன் மேம். சரிம்மா வைஷாலி, இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வைஷாலி. மேம் கடைசி எண் என்னது? 39க்கு அப்புறம் 30 40 கவனம். 40. சரி, எழுத்துக்குடி சொல்லுங்க. நா ஆ இர் ப இத் து ஒரு முறை எழுத்துக்குடி படிங்க. நா இர் ம் ப ம் து 40. 40 விஷாலி, பாராட்டுகள். நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. நா இற்பது 40 என்பது சரியான விடை. பாராட்டுகள். நன்றி. மியூட்ல போட்டுக்கலாம். சரி, ஓகே. நாம இதுவரையும் யாருக்கண்ணா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மேம். ஸ்ரீஹாசினி மேம், ஸ்ரீஹாசினி அன்மியூட் பண்ணிருக்காங்க மேம். ஓகே, ஸ்ரீஹாசினி சொல்லுங்க. கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் யார்? கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் யார்? ஸ்ரீஹாசினி இருக்கீங்களா? ஒட்டகச்சிவிங்கி மேம்.
ஒட்டகச்சிவிங்கி வெரி குட், பாராட்டுகள். நீங்க மியூட் ஒட்டகம். ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகம் ஆடிச்சு, ஒட்டகம் வந்துச்சு கல்யாணத்துக்கு. ஒட்டகச்சிவிங்கி மேம். ஒட்டகச்சிவிங்கி. ஓகே, மியூட்ல போட்டுக்கோங்க. பதில் சொன்னவங்க மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவன் யாருமா? அடுத்தது வந்து சிவப்பிரியா. சிவப்பிரியா. நானு மேம். ஷாகித் மேம். சிவப்பிரியாக்கு அடுத்தது ஷாஹித். சரியா? ஓகே, சிவப்பிரியா சொல்லுங்க. காட்டில் விலங்குகள் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? காட்டில் விலங்குகள் கூட்டம் புலிராஜா தலைமையில் நடைபெற்றது. நன்றி, மியூட்ல போட்டுக்கோங்க கண்ணா. நெக்ஸ்ட் ஷாகித் வாங்க. ஷாகித் நீங்க சொல்லுங்க. புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? சிங்கம் மேம். கரெக்டா? இன்னும் ஒன்று மிஸ்ஸிங் ஆகுதே, இன்னும் யோசிங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே மேம். புலிராஜா சிங்கக்குட்டி. அப்படி சொல்லணும். சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். புலிராஜா படைத்தளபதி. சிங்கக்குட்டி மேம். எழுதும் போது நீங்க எப்படி எழுதணும்? ஃபுல் ஆன்சரும் எழுதினாதான் நான் ஃபுல் மார்க் கொடுப்பேன். இப்ப யாராவது கவனிங்க. இப்ப புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து சிங்கக்குட்டிக்கு மட்டும் எழுதி இருந்தீங்கன்னா நான் ஹாஃப் மார்க், 2 மார்க்னா ஹாஃப் மார்க், இல்ல அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும். நீங்க ஃபுல் சென்டென்ஸா எழுதணும். எப்படி எழுதணும்? புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார் அப்படின்னு நீங்க ஃபுல் ஆன்சர், எல்லா கேள்விக்கும் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ஃபுல் ஆன்சர் எழுதினாதான் மதிப்பெண்கள், முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். சப்போஸ் ஆன்சர் மட்டும் ஷார்ட்டா இரவு காவல் அமைச்சர் பதவி யாருக்கு கிடையாது, ஆந்தை மட்டும் எழுதிங்க வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு உண்டான மதிப்பெண் மட்டும்தான் கிடைக்கவே ஒழிய முழு மதிப்பெண் கிடைக்காது. சரிங்களா? எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம். அதுக்கப்புறமும் நீங்க இது மாதிரி மிஸ்டேக் பண்ணி மார்க் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்டா அதுக்கு நீங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? சோ கேள்வி கேட்டா அந்த ஃபுல் சென்டென்ஸும் எழுதணும். ஓகே, யார் அது சரி மேம் இழுக்கிறது? ஓகே, அடுத்த மாணவன் யார் பார்க்கலாம்? மேம் அடுத்தது வந்து சாய்நாத் மேம். மகிஷா. அதுக்கு அடுத்தது மகிஷா. மகிஷா கூப்பிட்டாச்சு. ஓகே, சாய்நாத் வாங்க. சொல்லுங்க, ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவலர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. நன்றி கண்ணா, பாராட்டுகள். மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்த மாணவன் சீக்கிரம் வாங்க. அடுத்தது யஷ்வந்த். சொல்லுங்க, எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை? எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கரடி கூறியது? முயல், ஆமை முதலிய விலங்குகளை. இன்னும் ஒண்ணு மிஸ் ஆகுதே. முயல், ஆமை, கழுதை முதலிய விலங்குகளை கரடி தகுதியற்றவை என கூறியது. வெரி குட், சூப்பர். இந்த மாதிரி தான் ஃபுல்லா சொல்லணும். சோ அதை 3 விலங்குகள்ல ஒரு விலங்கு மிஸ் ஆனா கூட மார்க் கம்மியாகும். சோ அதனால 3 விலங்குகளும் கவனமா அந்த இடத்துல இருக்கணும். சப்போஸ் இந்த கேள்வி தேர்வுக்கு வந்தால் நீங்க அதை எழுதுவதில் கவனம் செலுத்தணும். சரி, அடுத்தது யாரு? சீக்கிரம் வாங்க. அடுத்தது மகதி. சீக்கிரம். குழலி. கவனிங்க, குழலி பாடம் படித்தாள். இதுல எதுல செயல்டா? செயல் மட்டும் சொல்லுங்க. சரி, பெயர் எது? பெயர் வந்து குழலி பாடம். வெரி குட், நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட். நன்றி. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் யாருமா? பிரதீக்ஷா. ஆல்ரெடி கேட்டாச்சு இல்ல? ஒருவருக்கு ஒரு முறை தான் சான்ஸ். லக்ஷய். அதான் மேம். ஷாகித் மேம். ஆல்ரெடி கேட்டாச்சு. எல்லாரும் இப்ப மியூட் பண்ணுங்க. லக்ஷய் மட்டும்
now everyone mute கண்ணா. நீங்க மியூட் போடலன்னா நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன். So everyone mute. ஓகே, மஸ்தான் தருணேஸ்வர் வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. சரி லக்ஷ்மி சொல்லுங்க. குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? குறில் எழுத்துக்கள் கண்ணா. குறில் எழுத்துகள். சரி, என்னென்ன எழுத்துகள்? அண்ணா லக்ஷ்மி மட்டும் ரிப்ளை பண்ணுங்க. அ இ உ ஏ ஓ என்பன குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லி கொடுத்தோம்? வெரி குட், குற்றெழுத்துகள். குற்றெழுத்துகள் என்பது சரியான விடைக்கான. நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்து யாரா இருக்காங்களா? அடுத்ததான் மேம் சபரி மேம் ஷரண் மேம். சரி சரண் வாங்க. சபரீஷ் நீங்க ஒரே நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்கடா. அடுத்து நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஷரண் வாங்க. சரண் நீங்க சொல்லுங்க. அமுதன் பந்து விளையாடினான். இதில் பெயர் எது? அமுதன் பண்டு. அமுதன் பண்டு மேம். ஓகே, சரண் மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி கண்ணா, நன்றி. அடுத்த மாணவர் மஸ்தான் வாங்க சீக்கிரம். மஸ்தான் மஸ்தான் நீங்க சொல்லுங்க. தனித்திறமை இந்த பாடத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன? என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன். யாரையும் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்க, விடை சொல்லுங்க. தனித்திறமை உண்டு மேம். தனித்திறமை உண்டு. ஓகே, அப்புறம் அதை அறிந்து பயன்படுத்த வேண்டும் மேம். ஓகே, சரி நீங்க சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மரம் செழித்து வளர்ந்தது. இதுல பெயர் எது? மரம். வெரி குட், பாராட்டுகள். நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. அடுத்து வேற யாரா இருக்காங்க? விடுபட்டு. நன்றி கண்ணா. சரி, எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. உங்களை ஒரு விடுகதை கேட்கிறேன். ஸோ எவ்ரிவன் மியூட். நல்லா கவனிங்க. நான் விடுகதை கேட்கும் போது விடை தெரியும் போது நீங்க அப்ப அன்மியூட் பண்ணி ரிப்ளை பண்ணணும். அது வரையும் யாரும் நானுன்னு வரக்கூடாது. சரிங்களா? விடை தெரிந்தவர்கள் மாத்திரம் அன்மியூட் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். சரியா? கேட்கலாமா? ஓடுவான் வருவான் ஒற்றை காலில் நிற்பான். அவன் யார்? ஓடுவான் நிற்பான். கவனிங்க. ஓடுவான் வருவான் ஒற்றை காலில் நிற்பான். அனைவருக்கும் பாராட்டுகள். கதவுடா கண்ணா, கதவு. நீங்க மியூட் போட்டாதான் நான் அடுத்த கேள்வி கேட்பேன். ஓகே, இரண்டாவது கேள்வி கேட்கலாமா? சரி, இரண்டாவது கேட்கலாம். கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை. என்ன? கூரை வீட்டை பிரித்தால் வெரி குட், சரியான விடை. வெரி குட், தேங்காய் என்பது சரியான விடை. ஓகே கண்ணா, நன்றி. மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த மாணவர் பார்க்கலாம். ஊர் முழுவதும் சுற்றுவேன், வீட்டுக்குள் நுழைய மாட்டேன். நான் யார்? செருப்பு. சரியான விடை. மியூட் சொன்னோடனே மியூட் போட்டுறணும். சரி, காலனி. சரியான விடை. உடம்பு முழுவதும் முள். அது என்ன? முள்செடி. பலாப்பழம். முள்செடி. சரி, மியூட் போடுங்க.
நான் சொல்றேன் விடை. ப்ளீஸ் மியூட். மியூட். சுபஸ்ரீ ப்ளீஸ் மியூட். விடை சீப்பு. விடை சீப்பு. விடை சீப்பு. உடம்பு முழுவதும் முள் இருக்கா? சீப்புக்கு முள் இருக்கா? முள்ளு மாதிரி இருக்கா? அப்படிதானே வச்சிருந்து தலை வர்றோம். ஆமாவா? ஓகே, கடைசியா ஒரே ஒரு விடுகதை கேட்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிக்கணும். பிரதீக்ஷா ப்ளீஸ் மியூட். மியூட். பிரதீக்ஷா மியூட்ல போடுங்க. ஓகே, நன்றி கண்ணா. கையும் இல்லை காலும் இல்லை ஓடிக்கொண்டே இருப்பேன், நான் யார்? கையும் இல்லை. நேரம், கடிகாரத்துல நேரம் பாக்குறோம் இல்லையா? கையும் இல்ல காலும் இல்ல, ஆனா சுத்திக்கிட்டே இருக்கு. நேரம் என்பது சரியான கடிகாரம். நேரம். கடிகாரம் நேரம் எல்லாம் ஒண்ணுதான். சரி, இன்றைய வகுப்பு இத்துடன் இனிதே முடிவடைகிறது. எல்லாரும் அன்மியூட் பண்ணி நன்றி சொல்லலாமா? நன்றி. நன்றி.